ஹலோ கைஸ், நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஒரு நியூஸ் வந்து இப்போ கிடச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திக்கும் சுற்றுலா அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் சுற்றுலா பயணம் வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணன் வந்து நேரில் சென்று மக்களை சந்தித்து பேச போகிறாரு. திருச்சியில் ஆரம்பித்து மதுரையில் முடிக்க போகிறாரு. இதில் வந்து 15 வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று வந்து மக்களை சந்தித்து உரையாடல் நடத்த போகிறாரு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மொத்தமாக வந்து 15 சனிக்கிழமை வந்து மக்களை சந்தித்து பேச போகிறாரு. அதில் வந்து அக்டோபர் 4, 5 கோயம்புத்தூர், ஈரோடு இங்கே போகும்போது 2 நாள் வந்து போகிறாரு. சனி மற்றும் ஞாயிறு. மற்ற இடங்கள் எல்லாம் சனிக்கிழமை வந்து போய் பார்த்து மக்கள்கிட்ட பேசி மக்கள்கிட்ட உரையாடி எதுக்காக எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத சூப்பராக அழுத்தமாக சொல்ல போகிறாரு. இந்த ஒரு தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் மாநாடு நடந்து முடிஞ்சு அதை வந்து 1 மாதம் பேசும்போது இப்போது வந்து கண்டினியூஸாக 3 months வந்து நடக்க போகுது. இதை வந்து எல்லாத்துக்குமே ஒரு பயத்தை உண்டாக்குற ஒரு தருணம் தான். 3 மாதம் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் வந்து பேசுகிறது வந்து நீங்கள்லாம் வந்து கேட்பீங்க. ஒரு ஏற்கனவே வந்து வேறு லெவலில் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இன்னும் நிறையா பாயிண்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து மக்கள் சந்திக்கும் போது பேசலாம் அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட்டாக இருந்துச்சு. மாநாட்டில் பல விஷயங்களை பற்றி பேசலை அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தீங்க இல்லையா? அது வந்து நான் மக்களோட நேராக போய் பார்க்கும்போது மக்களோட டேரெக்டாக நான் வந்து உரையாடணும் அந்த விஷயங்களெல்லாம் அப்படின்றது அவரோட ஒரு நோக்கமாக இருந்திருக்குன்றது என்னோட ஒரு கருத்து. அதனால் வந்து அதெல்லாம் பேசலை, இது பேசலை, அது பேசலை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த 3 மாதத்தில் வந்து எல்லாத்தையுமே பேச போகிறாரு, அடித்து நவுத்த போகிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் டிவிக்கு எந்த அளவுக்கு ஒரு இடத்துல போக போகுதுன்றது. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே பல பேர் வந்து நான் டிவி கேட்குறது இந்த வாட்டி ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து டிவிக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னும் அடுத்தபடிக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 மாதம் டிவிகேவின் பேச்சு மட்டும்தான் எல்லா இடங்கள்லையுமே. அதில் வந்து நோ டவுட். ஓகே, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, விஜய் அண்ணன் வந்து உங்கள் ஊருக்கு வராரு அப்படின்னா கூட்டத்தை பார்த்துக்குவாங்க. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குழந்தைங்களெல்லாம் கூட்டு போகலாமா நான் மட்டும் யோசிங்க. ஆனால் சேஃப்டி தான் முக்கியம் நமக்கு. அதனால் கூட்டம் இவ்வளோ இருக்குன்னா நீங்கள் குழந்தைங்க கூப்பிட்டு போக வேண்டாம். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஆனால் குழந்தைங்கள தேவையில்லாமல் அவ்வளோ கூட்டத்துக்கு கூப்பிட்டு போக வேணான்றது என்னோட ஒரு கருத்து. ஓகே.